பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதினும் விலை பெரும் பொருளே, இதினும் விலை பெரும் பொருளே, இயேசுவாண்டவர் திருவருளே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையின் வாக்குத்தத்தமானது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் தேவ பக்தியை அசட்டை பண்ணுகிற காலம், அலட்சியம் பண்ணுகிற காலம், அவமானப்படுத்துகிற காலம், அற்பமா எண்ணுகிற ஒரு காலம், பரியாசம் பண்ணுகிற ஒரு காலத்துல நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இந்த கூட்டங்களுக்கு நடுவிலையும் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்று எழுதியிருக்கிறது. இந்த உலகத்துல இந்த ஜீவனுக்காக நாம் வாழும் பொழுது ரொம்ப முயற்சிகள், இந்த முயற்சி என்றது பயிற்சியை காண்பிக்கும். இந்த உலகத்துல நல்லா கஷ்டப்பட்டு நிறைய பணத்தை சம்பாதிச்சு வசதி உள்ள வாழ்க்கை வாழணும், குறையில்லாத வாழணும். அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குடும்பத்தோடு கூட நேரத்தை செலவிட முடியல, மனைவி மக்களோடு நேரம் செலவிட, சம்பாதிச்ச பணத்தை கூட தன்னுடைய குடும்பத்தோடு செலவிட முடியாத நிலைமையில இருக்கிறார்கள். ஆனா இங்க வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, சரீர முயற்சி அல்லது சரீர சம்பாதனை எப்படிப்பட்டதா இருக்குதா? அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது, இந்த உலக அற்பமானது, அந்த தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரப்போகிற ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உடையதா இருக்கிறதினாலே எல்லாவற்றிலும் தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது. இந்த உலகத்தில் இருக்கிற பணம் அற்ப பிரயோஜனம் உள்ளது, உயிர் வாழற வரைக்கும் தான், இந்த உயிர் வரைக்கும் தான். ஆனா இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் அல்லது பரலோக ஜீவனுக்கு எது பிரயோஜனம் உள்ளதுன்னா, எந்த அளவுக்கு உன் பக்தியை நாளுக்கு நாள் பலப்படுத்தி, உன் ஜெபத்தை பலப்படுத்தி, வேத வாசிப்பை பலப்படுத்தி, உபவாசத்தை பலப்படுத்தி, ஆராதனையில கூடுதல்களை பிரியமல அவமானப்படுத்தாம, அசட்ட பண்ணாம தேவனை தேடுகிறா இருப்பீங்களா, உங்க ஜீவன் இந்த பூமியிலும் பாதுகாக்கப்படும். இனி வருகிற அந்த உலகத்திற்கும் உங்கள் ஜீவன் வாக்கு தத்தத்தின் வழியாய் பிரவேசிக்கிறதுக்கு எதுவாக அமையும். பக்தி பெருக கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். தகப்பனே, இன்னைக்கு உலகத்துல நிறைய மக்கள் அற்ப பிரயோஜனமானவைகளுக்காய் தங்கள் நேரங்களை செலவிடுகிறார்கள். ஆனால் இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் கர்த்தர் ஆண்டவர் நீங்க கொடுத்த தேவ பக்தியும் வாக்கு தத்தங்களும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறபடியால் உன் பிள்ளைங்க அதுல நடக்க உதவி செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பரேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you church. May the Lord God increase your godliness. உங்க தேவ பக்தி பெருகட்டும். மறக்காதபடிக்கு உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க, உங்க லைக்ஸ் பிரியமால தெரிவிங்க.
நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. சபைக்கு போவதுங்க, சபைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்தி பெருகட்டும். ஆமென்.